ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெண்டர் தமிழ் ஃபேன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குவீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவோட டாபிக் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத ஃபேக்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து பழைய வீடியோவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைனாவில் வாரிசு அரசியலோ இல்லைன்னா அரசியலில் ஊழலோ நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்கள கண்டிப்பாக ஜெயிலில் போட்டுருவாங்களாம். நான் சுடுகாட்டில் தான் போய் அந்த படத்தை கிடப்பேன். ஆனால் நீங்கள் கேட்கலாம், இதுக்கு முன்னால் பண்ணவங்களெல்லாம் என்ன ஜெயிலில் போட்டுட்டா கிடந்தாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி போட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. குடும்ப அரசியலை நாம் நடத்தி கொண்டிருப்பதாக. இதுவே நம்ம இந்தியாவாக இருந்துன்னா எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் தாங்க போடணும். அத பத்தி கேட்க நீ என்ன ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? அப்ப அந்த ரெண்டையுமே ஓட்டு போட்டு உருவாக்கின ஜனங்களை இவங்க கேட்காம யாரு கேட்பாங்க? ஓட்டு இவனுக்கு சும்மா வாயா போட்டானுங்க. மார்வாடி கிட்ட 10 வட்டிக்கு வாங்கி தலைக்கு 25-30 வாங்கிட்டாங்க போட்டானுங்க. அது மட்டுமா ரெண்டு ஒரு சாராயம் போடுமா இல்லையா? ஓட்ட நீங்க போட்டேன்னு சொன்னதை விட ஓட்ட வித்தேன்னு சொல்லுங்கடா. இன்னும் 5 வருஷம் நம்ம வீடியோவில் அடுத்ததாக உள்ள ஃபேக்டை பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போல்லாம் நம்ம கோக்கைன்ல எல்லாம் நம்ம போதைக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அது இல்லீகலும் கூட. ஆனால் அந்த காலத்தில் 19th செஞ்சுரியில் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்களே கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. 19th செஞ்சுரியில் கொக்கைனை பல்வலிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். பல்வலிக்கு ஒரு மெடிசனாக யூஸ் பண்ணியிருக்காங்களாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டை சுத்தம் பண்ணலாம், சுற்றி இருக்க 4 தெருவை சுத்தம் பண்ணலாம். ஆனால் கடலை யாராவது சுத்தம் பண்ண முடியுமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கடலையும் சுத்தம் பண்ணலாம். ஏன்னா டச்சில் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டு, போலன் ஸ்லாட் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு 100 டன் குப்பைகளை கடல்ல இருந்து எடுத்திருக்காரு. ஜெர்மனில் மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்டே நடக்காதான். ஏன்னா ஆல்மோஸ்ட் 70% ஸ்பீட் லிமிட் அங்கே இருக்குமாம். நீங்கள் இங்கிலாந்தில் ஒரு நபரை ஒரு வருஷத்துக்கு சிறையில் அடைக்கிறதுக்கு 45 பவுண்ட்ஸ் தேவைப்படுமாம். That's my point. It's nice, no? What மாமே? சி கிரிஞ்சு.